கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் சுவீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 23ஆம் சங்கீதம் 1வது வசனம். சங்கீதம் 23 வசனம் 1. கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அன்புள்ள கடவுளுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த வசனத்தை படிக்கும் பொழுது தாவீது உண்மையாகவே மிகவும் வாழ்க்கையில் யதார்த்தமாக இல்லாமல் அவர் பெருமிதமாக இதை பேசுகிறாரோ, உண்மைக்கு புறம்பாக பேசுகிறாரோ? காரணம், தாவீது எனக்கு குறைவே இல்லை என்று சொல்லுகிறாரே என்ற கேள்வி நமக்கு ஏற்படலாம். ஆனால் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அதெல்லாம் இந்த வசனத்தினுடைய விளக்கம். இந்த வசனத்தில் தாவீது சொல்லுவதற்கு அவர் முயற்சிப்பது என்னவென்றால், கடவுள் என்னை மெய்ப்பனை போல இருந்து என்னை வழி நடத்துவதால் என் வாழ்க்கையிலே எந்த விதமான குறைவுகளும் எனக்கு வராது. குறைவுகள் இல்லவே இல்லை என்பது அர்த்தமல்ல. குறைவுகள் வரும் நேரத்தில் அவர் மெய்ப்பனை போல இருந்து ஒரு ஆடுகளை மேய்க்கின்ற பாதுகாக்கின்ற அந்த மெய்ப்பனானவர் அந்த ஆடுகளுக்கான எல்லா விதமான பாதுகாப்பை எப்படி உறுதி செய்கின்றாரோ, ஆரோக்கியத்தை எப்படி உறுதி செய்கின்றாரோ, நல்ல ஆரோக்கியமான சத்தான உணவுகளை அதற்கு எப்படி வழங்கி அதை பேணி பாதுகாத்து வருகின்றாரோ, அதே வண்ணமாய் என் வாழ்க்கையில் கடவுள் மெய்ப்பராக இருக்கிறார். ஆகையால் எனக்கு குறைவுகள் என்பது, தாழ்ச்சி என்பது ஏற்படவே ஏற்படாது என்று அவர் குறிப்பிடுகின்றார். ஆம் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் மனதார இந்த வசனத்தை சொல்ல முடியுமா என்ற எண்ணம் நமக்கு தோன்றலாம். ஒருவேளை கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த ஒரு குழந்தை அது பேச ஆரம்பிக்கும் போதே அந்த குழந்தைக்கு முதலில் சொல்லி தருகிற வசனம் என்ன? கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார் என்று நாம் சொல்லி தருவோம். ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தை பார்க்கும் பொழுது இந்த வசனத்தை நாம் மனதார சொல்ல முடியுமா? எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்ல முடியுமா என்றால் நமக்கு கேள்வி வருகிறது. ஐயோ, என் வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது, இவ்வளவு குறைவுகள் இருக்கிறது, இவ்வளவு தேவைகள் இருக்கிறது, என்னால் சமாளிக்க முடியாத அளவிற்கு ஒவ்வொரு நாளும் அது அதிகரித்து கொண்டே இருக்கிறதே, நான் என்ன செய்யட்டும் என்றதான வேதனைகளும் பாரங்களும் கண்ணீரும் நமக்கு உண்டாயிருக்கலாம். ஆனால் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? தாவீதை போலவே கடவுளும் நம்முடைய வாழ்க்கையில் மேய்ப்பராக இருந்து அவருடைய கரத்தின் கீழாக ஒரு ஆடுகளாக நம்மை அர்ப்பணித்து அவருடைய மேய்ச்சலின் கீழாக அவருடைய வழிநடத்துதலுக்கு கீழாக நாம் இயங்குவோமானால் வாழ்க்கையில் எந்த விதமான குறைவுகளும் நம்மை நிர்மூலமாக்கவே ஆக்காது. காரணம் என்ன? அதே சங்கீதங்களில் ஆண்டவர் குறிப்பிடுகின்றார், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஆம், கர்த்தர் ஒரு மனிதனை மேய்க்கின்ற மேய்ப்பராக, பராமரிக்கின்ற மேய்ப்பராக இருக்கும் பொழுது அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அவர் நன்மையும் கிருபையும் தொடர் செய்கிற கடவுளாக இருக்கிறார். ஆகையால் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தால் கூட பொல்லாப்பை குறித்து நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை, தீங்கை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை, பிரச்சனையை குறித்து பயந்து நடுங்க வேண்டிய அவசியமில்லை, நாம் ஓடி ஒளிய வேண்டிய அவசியமில்லை. இதோ என் ஆண்டவர் என்னுடைய மேய்ப்பராயிருக்கிறார். இந்த சூழ்நிலையிலிருந்து, இந்த பிரச்சனையிலிருந்து என்னை எப்படி வெளியே கொண்டு வர முடியும் என்பது அவருக்கு தெரியும். ஆகையால் அவருடைய கரத்தை நான் பற்றி கொள்வேன். அவர் என்னை அற்புதமாய் வழி நடத்துவார். அது மரண இருளின் பள்ளத்தாக்காக இருக்கலாம், வேற எந்த கடுமையான பாதையாக இருக்கலாம், அவைகள் ஒன்றும் செய்யாது. நன்மை கிருபை மட்டுமே என்னை தொடரும். சொல்ல முடியும், கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையை தாவீது கொடுத்தவர் நமக்கும் கொடுப்பார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையின் மேய்ப்பராக இருந்து எங்களை அற்புதமாக வழி நடத்தி வருவதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறையா. தேவரீர் எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். அநேக இக்கட்டுகள் எங்களை சூழ்ந்து கொள்ளுகிறது. ஆனாலும் நீர் மேய்ப்பராயிருந்து உமது கோல் உமது தடியும் எங்களை தேற்றி எங்களை பலப்படுத்தி பாதுகாப்பாய் நீர் வழி நடத்துவீர். அதற்காய் ஸ்தோத்திரம். வழி நடத்தியருளும் மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென்,
ஆமென்.